இனிய தமிழமுது நேயர்களுக்கு மாலை வணக்கம். நேற்றைய தினத்தில் 2ஆம் பாகம் வள்ளிமலை சுவாமிகளுடைய சரித்திரத்தை பார்த்தோம். அதன் தொடர்ச்சி இப்பொழுது நாம் தொடங்குகிறோம். அன்றைய தினம் அந்த ஆங்கிலேயருக்கு சண்முகம் பிள்ளை அவர்கள் தமிழ் பாடம் சொல்லி கொண்டிருக்கிற பொழுது அந்த ஆங்கிலத்துறை அவர்கள் ஒரு 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 பாடலை சொல்லி, ஆங்கிலத்திலே இருக்கிற பாடலை சொல்லி அதற்கு தமிழ் அர்த்தம் என்று அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் என்ன கேட்டார்கள் என்று கேட்டார், பீஸ் ஹேத் ஹேர் விக்டரிஸ் நோ லெஸ் ரினவுண்ட் தேன் வார். இதற்கு தமிழாக்கம் சொல்ல முடியுமா என்று கேட்டார். சண்முகம் பிள்ளை திகைத்து நின்றார். அங்கே இருந்த வள்ளிமலை சுவாமிகள் உடனடியாக ஒரு திருக்குறளை எடுத்து சொன்னார். அந்த திருக்குறளை அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பகை நட்பா கொண்டு ஒழுகும் பண்புடையார் தாய்மை கண் தங்கிற்றி உலகு என்றார். சண்முகம் பிள்ளைக்கு மிக ஆச்சரியம் உண்டாயிற்று. இவ்வளவு தமிழ் ஞானம் உள்ளவரா நம்முடைய வள்ளிமலை சுவாமிகள் என்று நினைத்தார். அந்த முறையிலே வள்ளுவர் தமிழிலும் வெறும் அந்த திருப்பூரில் மட்டுமல்லாது எல்லா தமிழில் உள்ள இலக்கியங்களிலும் நம்முடைய வள்ளிமலை சுவாமிகளுக்கு வளமான ஒரு அறிவு இருப்பது இதன் மூலம் தெரிய வந்தது. அதற்கு பின்னாலே அவர்கள் சென்னையிலே பலவிதமான வள்ளியினுடைய திருமணம் சம்பந்தமாக எல்லா இடத்திலேயும் சென்று அந்த வள்ளி திருமணத்தை பற்றியான விஷயங்கள் எல்லாம் கூறி அதனோடு ஒத்து வருமான திருப்புகழையும், அதே சமயத்தில் அந்த இடத்துல வறியவர்களுக்கு ஒன்றியதே வாழ்க்கை என்பது போல, வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இந்த வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாரதி சொன்னது போல அனைவருக்கும் அன்னதானம் செய்து வந்தார்கள். அவ்வாறு செய்து வந்த சமயத்திலே சென்னையிலே இருந்தவர்கள் சேலம் சென்றார், சேலத்திலிருந்து கோயம்புத்தூர் சென்றார். பல்வேறு ஊர்களிலே சென்றபோது பல்வேறு விதமான அவருக்கு அனுபவங்கள் ஏற்பட்டது. சென்னையிலே அவர் ஒரு பள்ளி திருமண நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே இருக்கிற ஒரு பெருநோய் பிடித்த ஒருவர் உடம்பெல்லாம் நீர் வழிய வந்தார். அங்கு இருக்கிறவெல்லாம் முகம் சுழித்தார்கள். ஆனால் வள்ளிமலை சுவாமிகள் அவரை அழைத்து ஒரு அறையிலே உட்கார வைத்து எந்த விதமான ஒரு சுணக்கமும் காட்டாமல் அவருக்கு நல்ல முறையிலே அவர் கையை பிடித்து அவர் சாப்பிட வைத்து அவரை நன்றாக அவர்கள் மரியாதை செலுத்தினார். இந்த மரியாதை செலுத்தியதற்கு பின்னாலே அந்த இடத்திலே இருக்கிறவர்களெல்லாம் இவரை பார்த்து ரொம்ப அசூயப்பட்டார்கள். ஆனால் அவர் அந்த மாதிரி உணவை உண்டுவிட்டு பார்த்தால் அரை நிமிடத்தில் அவரை காணவில்லை. அப்பொழுதுதான் இவருக்கு தெரிந்தது, இது இறைவனுடைய இவருக்கு கொடுத்த ஒரு சோதனை என்று அவர்கள் அறிந்தார்கள். அதே மாதிரி தான் ஒரு இடத்திலே சென்னையிலே ஒரு இடத்திலே ஒரு கள்ளி திருமணம் செய்கின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு கவுன்சிலர் மிகவும் முரடர். அவர்கள் சொன்னார்கள், அவருடைய அனுமதி இல்லாமல் நடத்த முடியாது என்று சொன்னார்கள். மாறாக இவர் சொன்னார், அதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம், நீங்கள் இதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொன்னார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் பயந்து கொண்டு சென்றார்கள். அந்த கவுன்சிலரும் அந்த இடத்திலே வந்து நின்று கொண்டிருந்தார். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களெல்லாம் பயம், என்ன செய்வாரோ என்று இருந்தார். அந்த நேரத்திலே இவர் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை சரிவர நடத்தி கொண்டிருந்தார். அந்த இடைவெளியிலே அந்த மிக முரட்டுத்தனமாக அந்த கவுன்சில் நேராக இவருடைய காலிலே வந்து விழுந்தார். இவர் உடனே அந்த கூட்ட அமைப்பாளர்களெல்லாம் கூட்டி, ஏப்பா இவ்வளவு நல்லவராக இருக்கிறாரே, இவரை பற்றியா நீங்கள் தவறாக நேரத்தில் கூறினீர்கள் என்று அவரையும் அந்த அன்னதானத்தில் பங்கேற்று செய்தார்கள். இவ்வாறு பல அதிசயங்களையும் பல நலிவுற்றவர்களுக்கு நல்ல முறையிலே வைத்தியம் செய்து அவருக்கு அதே நேரத்தில் பக்தி ஏற்படுகிற விஷயமாக திருப்புகழையும் பாடச் சொல்லி அவர்களுக்கெல்லாம் நல்ல சேவைகள் புரிந்தார்கள். அவர்கள் சேலத்திலே சென்று இந்த வள்ளி திருமண நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற பொழுது ஒருவருக்கு ஆஞ்சநேயர் பக்தர், அவருக்கு ஒரு அருள் வந்ததற்கு பெண் பகுதியில் இருக்கிறவர்களை எல்லாம் எட்டி குதித்து ஒரு மாதிரி அவர்கள் சங்கடம் ஏற்பட செய்தார். இவர் உடனடியே மற்றவர்களும் வாழாக இருக்க இவர் மட்டும் ஓடிப்போய் அவர்களுடைய புஜபல பராக்கிரமத்தால் அவருடைய கைகளை சேர்த்து பிடித்து அவரை அடக்கி அவருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல், அந்த பெண்களுக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் அந்த இடத்துல நல்லதொரு முறையிலே அந்த வள்ளி திருமணத்தை நடத்தி வைத்தார். அதே மாதிரி பல்வேறு இடங்களிலே அவர்கள் செய்வதும், அதே நேரத்தில் இந்த சண்முகம் பிள்ளையுடைய வீட்டிலே அவருடைய தகப்பனாருடைய சகலை இருந்தார். அவருக்கும் உடல்நலிவு ஏற்பட்டு பாரிசவாயினால் பாடுபட்டிருந்தார். அவ்வாறு எங்கு இருப்பவர்களுக்கும் அவரை நாடி வந்தால் அவர்களுக்கு எல்லா விதமான முறையிலும் செய்வது. எந்த ஊரிலே அவர் இருந்தாலும் அந்த ஊரிலே அந்த
பொங்கி என்ற வள்ளியினுடைய பூஜை தவறாமல் நடப்பதும், அங்கே இருப்பவர்களுக்கு நலிவுற்றவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்வு தருவதும் இவர் தொடர்ந்து செய்து வந்தார். இவ்வாறு செய்து வந்த காலத்திலே இவருடைய வயோதிகம் இவர் வள்ளிமலையிலே இவருடைய பல அதிசயங்களையும் நிகழ்த்தி வந்தார்கள். அவர் எந்த நாளும் அவர் செய்கின்ற அந்த பக்தி பயணத்திலே வள்ளிமலையிலே இருந்து அவர்கள் திருப்புகழ் பாடுவதாகட்டும், அது இருக்கிற கூட்டத்திலே அமர்ந்திருப்பவர்களுக்கு ஏதாவது நோய் நொடி இருந்தால் அதை தீர்ப்பதாகட்டும், வறியவர்களுக்கு உணவு கொடுப்பதாகட்டும், அங்கே இருக்கிற பசுமாடுகளுக்கெல்லாம் நல்ல முறையிலே ஆகாரம் அளிப்பதாகட்டும், பொங்கி பூஜை செய்வதும் இவருடைய தொடர்ந்து இவர் 3 முறை நிஷ்டை செய்து நிஷ்டையில் அமர்ந்து இருக்கிற பொழுது இவரை இழக்கக்கூடாது என்று அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாம் அவரை அதிலிருந்து தடுத்தாட்கொண்டிருக்கிறார்கள். அதாவது முதலே ஒரு முறை அவர் குகையிலே இருந்து அந்த குகைக்கு வெளியிலே கற்களை எல்லாம் அடுக்கி வைத்து அவர் அந்த பாறையை மூடச் செய்து நிஷ்டையில் ஆழ்ந்தார். அதை கேட்ட பக்தர்கள் நேரடியாக அவரிடத்திலே வந்து அந்த கல்லையெல்லாம் நீக்கிவிட்டு அவரிடத்திலே காலில் பணிந்து, நீங்கள் இந்த உலகை விட்டு போய்விட்டால் எங்களுக்கு யார் கதி என்று அவர்கள் சொல்ல அவர் நிஷ்டையை கலைத்தது. அதே மாதிரி அவர்கள் அந்த நம்பிராஜன் குகை என்ற இடத்திலே சென்று அங்கேயும் நிஷ்டையில் ஆழ்ந்தார்கள். நிஷ்டையில் ஆழ்ந்த கிரமத்திலே இந்த சண்முகம் பிள்ளை போன்ற பக்தர்களெல்லாம் நேரடியாக அங்கு வந்து அவர்கள் நிஷ்டையை கலைத்து வீசினார்கள். அதே மாதிரி ஒரு முறை அவர் செய்கின்ற பொழுது மேலே இருந்து கற்பாறை மேலே வந்து இவரை தாண்டி விழுந்தது. அது அந்த வள்ளியம்மையுடைய செயல் என்று எல்லோரும் கூறினார்கள். அந்த முறையிலும் அவருக்கு நிஷ்டை கிடைத்தது. அதற்கு பின்னாலே ஒரு இடத்துல அந்த சுனை இருக்கிற இடத்துல நிஷ்டையில் ஆழ்ந்திருந்தார். அப்பொழுது ஒரு பெண் அங்கு தோன்றி அந்த இடத்துல அவருக்கு உடம்பு முழுவதும் எண்ணெயிலே அபிஷேகம் செய்து குடங்குடமாக தண்ணீர் ஊற்றினார்கள். தண்ணீர் ஊற்றினதுக்கு பின்னால் அவர் விழிப்பு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அங்கிருந்து அவர்கள் கேட்டார், யார் இது மாதிரி சென்னையிலிருந்து ஒரு பெண்மணி வந்து செய்தார், எங்கே என்றால் அந்த பெண்மணி காணவில்லை. அப்பொழுதுதான் அது வள்ளி அம்மை செய்தது என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இவ்வாறு வள்ளி அம்மையுடைய அருளை பெற்றார்கள். ஏறத்தாழ 2 முறை இமயமலை பகுதியிலே சென்று வந்தார்கள். அதே வட மாநில யாத்திரை செய்தார்கள். அதே மாதிரி நம்முடைய தெற்கு பகுதியில் இருக்கிற தென்னாட்டிலே அவர்கள் யாத்திரை செய்தார்கள். இவர்கள் எங்கு சென்று யாத்திரை செய்தாலும் எது செய்தாலும் அவர் அந்த இடத்திலே இருக்கிற அன்னதானத்தை நிறுத்தவில்லை, புறத்த குரலை பாடுகின்ற திருப்புகளை நிறுத்தவில்லை. இதை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு செய்து கொண்டிருக்கிற காலையிலே இவருக்கும் வயோதிகம் ஏற்பட்டது. இவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டது. 1950ஆவது வருடம் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி என்று இவர் வள்ளி திருமணம் செய்து கொண்டிருக்கிறது. சுழன்று ஆடுகின்ற நேரத்தில் அவர் சுழன்று விழுந்தார். அவரை சென்னையில் இருக்கிற அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள். 3 நாட்கள் தான் அங்கே இருந்தார்கள். அதை நவம்பர் 22ஆம் தேதி அன்று காலை 10:40க்கு அவர் உயிர் பிரிந்தது. இதை கேள்விப்பட்ட பக்தர்கள் ஆயிரக்கணக்கான சென்னையில் திரண்டார்கள். அதில் இருக்கிற பெரியோர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வேணுங்கிற அளவுக்கு அந்த கற்பூரமும் அதற்கு பின்னால் உப்பும் கலந்து அடிச்சிட்டார்கள். இதிலே ஒன்றே ஒன்று நான் நினைவு வர வேண்டும் என்றால், அந்த தடவை வள்ளிமலையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது அவர் பக்தர்களை கூப்பிட்டு அவர்களிடத்திலே சொன்னார்கள், நான் இனி திரும்ப வரப்போவதில்லை, நீங்கள் நான் செய்த பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த புற்றிலே இருக்கிற பாம்புகளுக்கு பால் பார்க்க வேண்டும். அதே மாதிரி இங்கே இருக்கிற கோசாலையில் இருக்கிற பசுகளுக்கு தானியங்களும் அவர்கள் வேண்டிய உணவுப் பொருட்களும் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி வள்ளியை நிறுத்துகின்ற அந்த பொங்கி பூஜை அது தவறாமல் நடத்த வேண்டும். வறியவர்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் இடத்திலே உறுதி வாங்கி கொண்டு தான் அங்கே வந்தார்கள். அந்த முறையில் 19ஆம் தேதி ஆஸ்பத்திரியில் சேர்ந்து 22ஆம் தேதி அவர் உயிர் பிரிந்தது. அப்படிப்பட்ட அவர்களுக்கு அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு வள்ளிமலையிலே அவர் இருந்த இடத்திலேயே அடக்கம் செய்து இன்றளவும் அதற்கான பூஜை நடந்து வருகிறது. இப்படிப்பட்ட உத்தமராக இருந்து எல்லோருக்கும் உதவி புரிந்த சமூக அக்கறையுள்ள முருகனடியாரை பற்றி நாம் நினைவு கூறுவது நமக்கு மிக 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 சிறப்பானது, முருக பக்திக்கானது. எனவே நமது ஊரினுடைய பக்கத்திலே பவானியிலே 5 கிலோமீட்டரிலே இருந்து வந்த ஒரு மகான் இவ்வளவு தூரம் நம்முடைய சேஷாத்திரி சுவாமிகளுடைய ஆணையை ஏற்று எல்லா இடத்திலையும் அவர்கள் முருக பக்திக்காக திருப்புகளை பாடி திருப்புகழ் சபாவை ஏற்படுத்தி அந்த இடங்களெல்லாம் தன்னால் முடிந்த கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் போகிற பகுதியெல்லாம் அன்னதானம் செய்து வறியவர்களுக்கு உதவியது நம் எல்லோருக்குமே மிக 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 சந்தோஷமானது. இதை கண்ணுற்ற பக்தர்கள் எல்லாம்
ஏழை வறியவருக்கு நம்மாலான பணியினை செய்திட வேண்டும், உதவி செய்திட வேண்டும், குறிப்பாக அன்னதானம் செய்திட வேண்டும் என்பதே இவருடைய கருத்தாக இருக்குது. இதை நாம் முயன்றவரை செய்ய முயல்வோமாக. நன்றி, வணக்கம்.